எண்ணூர் சிபிசிஎல் நிறுவனத்தில் இருந்து கடலில் கலந்த எண்ணெய் கழிவுகள் ட்ரம்களில் நிரப்பப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்படுகின்றன. விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ எண்ணெய் கழிவு கலப்ப சரி செய்யறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? இந்த ட்ரம்கள்ல சேகரிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை பலன் தருதா? நிச்சயமா பலன் தருது என்று சொல்லியிருக்கலாம். நேற்று நாம பார்க்கும் பொழுது மிக அதிகமாக எண்ணெய் படிவங்கள் இருந்தது. இன்று கிட்டத்தட்ட 20 மெட்ரிக் டன் இந்த எண்ணெய் கழிவுகளை எடுத்திருக்கிறதா சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ட்ரம் இருக்குல்ல, இந்த ட்ரம்ல இருக்கக்கூடிய ஆயில் இருக்கக்கூடிய இடத்துல, அது படிஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இருந்து மீனவர்கள், இங்க இருக்கக்கூடிய சிபிசிஎல் அதிகாரிகள், மீனவத்துறை அதிகாரிகள், பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரிகள் அவர்களோட சேர்ந்து எண்ணெய் கழிவுகளை அப்புறப்படுத்துறாங்க. எண்ணெய் கழிவுகளை அதிக அளவுல இந்த பகுதி முழுவதும் சூழ்ந்திருக்கு. அப்படி சூழ்ந்திருக்கும் பொழுது அதை இங்க இருக்கக்கூடிய உயிர்களுக்கு ஆபத்தாக இருப்பதால அது உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயமும் சொல்லி இருக்கிறது. அதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. மிதக்கும் மிதவைகள் உறிஞ்சான்களை வைத்து அது அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ அந்த கரையை, அந்த எண்ணெய் இருக்கக்கூடிய படிவத்தை நோக்கி படகுல சென்று கொண்டிருக்கிறோம். அதிக அளவுல எண்ணெய் இருக்கக்கூடிய இடத்த மீனவர்கள் நமக்கு கூட்டிக் கொண்டு செல்றாங்க. அந்த இடத்துல இருந்து அதை உறிஞ்சான்கள் மூலமாக உறிஞ்சி இருக்கக்கூடியதை கப்புகள் மூலமாகவும் ட்ரம்முகள்ல அதை நிரப்பக்கூடிய பணிகள்ல மீனவர்கள் இறங்கி இருக்கிறாங்க. அதிகமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பகுதியாக இந்த எண்ணூர் மற்றும் எர்ணாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கழிமுக பகுதி, அதே போல இந்த முகத்துவார பகுதிகள் எண்ணெய் அவ்வளவு படிந்து இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. மீனவர்கள் ஏறத்தாழ 110 படகுகளுக்கு மேல மீனவர்கள் இங்க இந்த பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இங்க கூட மீனவர்கள் இருக்கிறாங்க. அவங்க நம்ம கிட்ட பேசவும் செய்வாங்க. இப்போ அந்த அளவுக்கு எண்ணெய் படிவுகள் பார்க்கிறோம். நம்ம ஒளிப்பதிவாளர் ஆனந்தராஜ் அதை காட்டிக் கொண்டிருக்கிறார். எண்ணெய் படிவுகள் எவ்வளவு திட்டாக இருக்கிறது, இந்த ஆயில் எவ்வளவு மோசமாக இந்த பகுதியில் சேர்ந்திருக்கிறது அப்படின்றத சொல்லுவாரு. எவ்வளவு சிரமமா இருக்குண்ணா இந்த பணிகளை மேற்கொள்றதுக்கு? எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்ப சிரமமா இருக்குது. அனைத்தையும் ஒரு 100 பைபர் போட்ட அளவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே முயற்சி கொண்டு நாங்க அதிகமாக எடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா அப்படியே இருந்தும் அதிகமா இருக்குதா குறைஞ்சபடி கிடையாது. எவ்வளவு நாள் ஆகும் இதை எடுக்கிறதுக்கு? ஏன்னா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறீங்க, கையால் அல்றீங்க. எவ்வளவு நாள் ஆகும்? குறைஞ்சது 2 மந்த் ஆகும். எவ்வளவு ஆகுமா? ஆமா, கண்டிப்பா ஆகும். எட்டாலும் இன்னும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு மீன் வளர்ச்சி அந்த அளவுக்கு கிடையாது. இன்னும் தண்ணிக்குள்ள அந்த மீனோட வளர்ச்சியே கிடையாது. வளர்ச்சின்றதே இல்லை. ஏன்னா மீன் நண்டுக்கு இது சாப்பிட்டாலும் பெரும்பாலுமா சாப்பிட்றதுக்கு மக்களுங்க விரும்ப மாட்டாங்க. இப்போ நீங்க கையால் அல்றீங்க, உங்களுக்கு கிளவுஸ் அது அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா கொடுத்துருக்காங்க? என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஹேண்ட் கிளவுஸ், கால் கிளவுஸ், கை வாஷ் பண்றது எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. அந்த பேப்பர்லாம் எல்லாமே கொடுத்துக்கிறாங்க. தொடர்ச்சியா நாம் பார்க்கலாம். இந்த உறிஞ்சான்கள் மூலமா தான் முதல்ல எடுத்துட்டு இருந்தாங்க. அதன் பின்னராக இப்போ நமக்கு இங்க இருக்கக்கூடிய காட்சியில பார்க்க முடியல எண்ணெய்கள் எவ்வளவு படிஞ்சிருக்குன்றத. அதை அதிகமாக இந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய உறிஞ்சான்கள்ல சேருது. அதை உடனடியாக அவர்கள் உறிஞ்சான்கள்ல இருந்து கப்புகள் மூலமாக எடுத்து அதை ட்ரம்ல ஊற்றுறாங்க. இங்க இருக்கக்கூடிய ட்ரம்மை காட்டலாம். அந்த ட்ரம்ல இதை சேகரிச்சு கரைக்கு கொண்டு போறாங்க. இந்த படகுகள் மூலமாகவே, மீன் பிடிக்கக்கூடிய படகுகள் மூலமாக இந்த ட்ரம்ல முழுவதுமாக எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெயை கரைக்கு கொண்டு போய் அங்க இருந்து கரையில இருந்து உறிஞ்சான்கள் மூலமாக, அதாவது கழிவுநீரை எடுக்கக்கூடிய இயந்திரங்கள் மூலமாக அதை எடுத்து பத்திரமாக கும்மிடி பூக்குண்டிக்கு எடுத்துட்டு போவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதுதான் இப்பொழுதுக்கு காட்சியாக இருக்கு. நம்ம பார்க்கலாம் அவ்வளவு எண்ணெய் படிந்திருக்கிறது. அப்படின்னா பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக கடலில் கலந்திருக்கக்கூடிய அந்த எண்ணெயை அகற்றுவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.